சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சஷ்டி திதி மாலை 4:08 வரைக்கும் இருக்க. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் இரவு 7:03 வரைக்கும் இருக்க. அதனைத் தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 7:03 வரை, அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக யமுனா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக நேச நாயன்மாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அத்துடன் இன்றைய நாளானது தன்னுடைய அந்த கம்பீரமான ஒரு தெய்வீகம் நிறைந்த குரலால் ஆன்மீக அதிர்வலையை பரப்பிய திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய பிறந்த நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது ஏன் இந்த நேரத்துல சொல்லிட்டு இருக்கேள் சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய குரல், அதாவது நம்மிடத்திலே அந்த ஆன்மீக அதிர்வலையை பரப்பி இருக்கிறதுன்னு சொன்னா அது நிஜம் தானே. எப்படி எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா நமக்கு அப்படியே பக்தி பாடல்கள் அப்படின்னு சொன்னா அவர் தான் நினைவுக்கு வருவாரோ, அதே போலதான் டி.எம்.எஸ். அவர்களுடைய அந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் சொன்னாலே அவருடைய நினைவுதான் நமக்கு வந்துடணும். ஆக இந்த நாளிலே அவருடைய பாடல்களை கேட்பதன் மூலமாக இந்த ஆன்மீக அந்த உணர்வினை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். டெய்லி தான் கேட்டு இருக்கோம். இன்னைக்கு அவரை நாம் நினைவிலே கொண்டு வந்து அந்த குரலுக்கு சொந்தக்காரராகிய இந்த டி.எம்.எஸ். அவர்களை நினைவிலே கொண்டு வந்து அதை நாம் அந்த தெய்வீக அந்த உணர்வினை அந்த பாடல்களின் மூலமாக அனுபவித்து உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதையும் இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:14 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது பகல் 10:23 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:40 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:37 முதல் காலை 6:13 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:14 முதல் பகல் 10:45 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:45 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:44 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 11:03 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். கோபால் சுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இடதுகை பழக்கம் என்பது தோஷத்தினை தருமா அப்படிங்கிறத அவருடைய கேள்வி. அதாவது எப்படி விளக்கமா சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, 7 வயது ஆகக்கூடிய என்னுடைய பேத்தி இடதுகை பழக்கத்தினை கொண்டிருக்கிறாள். அவள் போக்கில் அப்படியே விட்டு விடலாமா, அல்லது இந்த அதாவது அவள் போக்கில அப்படியே விட்டு விடலாமா, இல்ல ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறா, அந்த மாதிரி மாத்திக்கலாமா, மாத்திக்கணும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். முக்கியமான விஷயம்னா எதை சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஒரு பூஜை பொருளை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றா, பூஜைக்கு பூ பறிச்சு கொண்டு வான்னு சொன்னா இடது கையால கொண்டு வந்து தரா, இதெல்லாம் ஆச்சார குறைவு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதாவது ஒரு பொருளை கொடுக்குறா யாருண்டையோ, அல்லது அந்த பொருளை இன்னொருத்தர் இருந்து வாங்கிக்கிறான்னு சொன்னா அதையும் இடது கையை பயன்படுத்துகிறாளே, இதெல்லாம் தவறுதானே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு விடையளிக்கும் போது அவர் ஒரு
மெசேஜ் பண்ணியிருந்தார், டெக்ஸ்ட் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப்ல. நம்ம அவருக்கு விடையளிக்கும் பொழுது அப்படியே அவருடைய போக்கிலேயே விட்டு விடுங்கன்னு சொன்னோம். ஆனால் அவருக்கு நம்மோடு மிகவும் அதாவது ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கிறார். நீங்க ஆச்சார குறைவான விஷயத்தை போய் அனார்த்தடாக்ஸான விஷயங்களை நீங்க என்கரேஜ் பண்றல அப்படிங்கிறது தான் அவருக்கு என் மீதான வருத்தமாக இருக்கிறது. அவருக்கான விளக்கம் அவருக்கு மாத்திரம் இல்ல, நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கலாம். ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொன்னா உடனே இது ஏதோ ஆச்சார குறைவு, நம்ம வந்து அவமதிச்சுட்டா இடது கையால போய் கொடுக்குறாளே அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது ஆச்சார குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல ஏன் சொன்னா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தானே. அதாவது வலது கை என்பது இந்த ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள், முக்கியமான விஷயங்கள் அத்தனைக்குமே வலது கையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நார்மலா எல்லாருமே பயன்படுத்திட்டு இருப்போம். அதே மாதிரி இடது கை பிரயோகம் அப்படிங்கிறது எதுக்காக இடதுபுறத்தை சொன்னான்னு சொன்னா, சுத்தப்படுத்துதல், உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடதுகை என்பது பயன்படும். குறிப்பா நம்ம வந்து அந்த கழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட எடுத்துக்கோமே, ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம்னு சொன்னா அலம்புறதுக்கான கை அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுட்டு இருப்பா. லிப்ட்ல தான் நம்ம வந்து அலம்ப முடியும்னு சொன்னா, எதற்காக லிப்ட்ல அலம்பணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தான்னா, வலது கையில ஒரு சொம்பு ஜலத்தை வச்சுட்டு இருப்பா, வலது கையால ஜலத்தை விட்டு இடது கையால அலம்பின்னு இருந்தா. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, இதை நம்ம நல்லா யோசிக்கணும் தானே. இன்றைய தேதியில பார்த்தோம்னா அது வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருந்தாலும் சரி, அல்லது இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, நான் ஏதோ டாய்லெட்டை பத்தி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம், முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லிட்டு இருக்கேன். அங்க பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கா. அந்த கன்னை கூட எங்க வச்சிருப்பான்னா லெஃப்ட்ல வைக்கிறதுல, எல்லா இடத்துலயும் ரைட்ல தான் வச்சிருப்பாங்கன்னா அப்பதான் எடுத்து கரெக்டா அதை வந்து அலம்ப முடியுங்கிறதுனால எல்லாரும் எந்த கையால் அலம்பின் இருக்கான்னு சொன்னா வலது கையை தான் யூஸ் பண்ணி அலம்பின் இருக்காளே தவிர யாரும் இடது கையை யூஸ் பண்ணி அலம்புறதே இல்லை. முதல்ல கைங்கிறத யூஸ் பண்றதே இல்லை. அந்த கன்னு தான் என்ன பண்ற, அந்த கன்னை வச்சு பிரஸ் பண்றா, அது ஜலம் போய் நல்லா வேகமா ஃபோர்ஸா அடிக்கிறது, அலம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துடுறது. ஆக நாம் அந்த சுத்தப்படுத்துதலுக்கும் கூட நாம் இடது கையை பயன்படுத்துவது இல்லை. அப்படி இருக்க அதனை எதற்காக ஆச்சார குறைவாக கருத வேண்டும்? இது போக நம்ம வந்து இல்ல சார் இடது கையால கொடுத்தா அந்த பொருள் வந்து கொடுத்ததை மறந்துடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா தெரியுமா. இது நார்மல் பர்சனுக்கு, அது இயற்கை தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர்களுடைய அந்த வலது மூளை இடது மூளைன்னு பிரிச்சிருப்பா, அந்த சிறுமூளை பெருமூளைங்கிற மாதிரிலாம் பிரிச்சிருப்பா. வலது பக்கம் நல்ல வேகமா வேலை பார்க்குதுன்னு சொன்னா அது இடது கையை தான் பயன்படுத்தும். இடது பக்கம் நல்ல வேகமா வேலை பார்க்குதுன்னு சொன்னா அது வலது கையை பயன்படுத்தும். இந்த லெஃப்ட் ஹேண்டட் பர்சன்ஸ் வரும் பொழுது அவர்கள் கொஞ்சம் ஒரு சிறப்பு தன்மையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வலது புறத்திலே இருக்கக்கூடிய மூளையானது அவர்களுக்கு மிகவும் வேகமாக பணியாற்றுகிறது. அங்க செயல்திறன்கிறது கூடுகிறது. குறிப்பா நம்ம பார்த்திருப்போம் தெரியுமா, பொதுவா லெஃப்ட் ஹேண்டட் பர்சன்ஸ் வரும் பொழுது அவர்கள் மிகவும் பலசாலிகளாக இருப்பார்கள். ஏன் எத்தனையோ பிளேயர்ஸ் பார்த்துருப்போமே, கிரிக்கெட் பிளேயர்ஸே நம்ம எடுத்துட்டா கூட இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் தானே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் ஐபிஎல் சீசன் வேற, ஜுரம் வேற எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐபிஎல் சொல்லிட்டு. அதுல பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்டட் பர்சன்ஸ்லாம் வெறும் சிக்ஸரா அடிச்சு நகர்த்தின்னு இருக்கா இல்லையா, அதற்கு காரணம் என்ன? அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா விக்கெட்ஸ் வந்து அப்படி அறுவடை பண்ணுவா எல்லாருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் அப்படின்னு வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, அல்லது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி, இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, லெக் ஸ்பின் அப்படின்னு வந்தாலும் சரி, எல்லாத்திலையுமே நம்ம வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எதற்காக? இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி திறமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதால் தான். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா இந்த நேயர் கேட்கறது வந்து ஒரு பூஜை நேரத்துல ஒரு பூஜைக்குரிய பொருட்கள், ஒரு பூக்களை கொண்டு வந்து ஒரு இடது கையால் குடிக்கிறார்னு சொன்னா அவருக்கு அது வலது கையை போல் பயன்படுகிறது. நம்ம சாதாரணமா வலது கையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் அவளுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அவர் அந்த இடது கையாலே தான் உணவு சாப்பிட்றதை கூட இடது கையால தான் சாப்பிட்றார். அது அவருடைய பலமாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதுவும் அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே. அதை நாம் ஆச்சார குறைவாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி சாஸ்திரம் பெரிதாக இடதுகை பழக்கம் உடையவர்களை சாஸ்திரம் இவர்கள் வந்து ஆச்சார குறைவானவர்கள் என்று எங்குமே சொல்லவில்லை என்பதுதான் நிஜம். ஆக அதாவது வலது கையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், வேணும்னே லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுத்தான்னா அது தப்பு. உடனே விதண்டாவாதத்துக்குள்ள வந்துடக்கூடாது. இது என் கை தானேன்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இயற்கையாய் உங்களுடைய பழக்கம் என்பது உங்களுக்கு வலது கை பழக்கத்தை உடையவர்கள் வேண்டுமென்றே இடது கையால் சென்று கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது தவறு. ஆனால் அவர்கள் இயற்கையிலேயே இடதுகை பழக்கத்தினை உடையவர்கள்னு சொன்னா, அந்த இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியாமல் அவர் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னா
அதில் எந்த தவறும் இல்லையே. அவர்களையும் அறியாமல் அவர்கள் இடது கையால் தான் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள், அதே இடது கையால் தான் உணவடைந்து கொண்டிருப்பார்கள் என்று வரும் பொழுது தாராளமாக இடது கையை பயன்படுத்தலாம். இடது கை பழக்கம் உள்ளவர்களை அவர்களுடைய போக்கிலே விட்டு விடுவது என்பதுதான் நல்லது. அதனை விடுத்து நீ இதுல மாற்றிக்கோ, அதுல மாற்றிக்கோ, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணோம்னா அந்த மூளையானது தடுமாற்றத்திற்கு உள்ளாகும். எப்படி ஒர்க் பண்றதுங்கிறதுல மூளையில பிரச்சனைங்கிறது வரும். இந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸ்லயே டல்னஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். அது இயற்கையான முறையிலேயே அந்த குழந்தைக்கு இடதுகை பிராக்டிஸ் தான் வர்றதுன்னு சொன்னா அங்கே வலது பக்க மூளையானது வெகு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள். ஆனா வேணும்னே அந்த குழந்தை பண்றது அப்படின்னு சொன்னா அப்ப மட்டும்தான் நம்ம மாத்திரத்துக்கு பார்க்கணுமே தவிர, சாப்பாட்டுல இருந்து எழுதுறதுல இருந்து எல்லாமே, ஒரு பொருளை தூக்குறதுல இருந்து எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஒருத்தர் யூஸ் பண்றான்னு சொன்னா தாராளமாக அவர்கள் கையால், அந்த இடது கையால் எதை கொடுத்தாலும் நாம் வாங்கி கொள்ளலாம். அதனை தவறாக அல்லது ஆச்சார குறைவாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.